அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இருக்க வரலாறு இருக்குங்களா, அதில் இருக்கிற புத்தக வினா விடையை இந்த வீடியோவில் பார்க்கலாம். புத்தக வினா விடை அதாவது புக் பேக் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்ன்ற வந்து எல்லாருக்குமே தெரியும். அதுக்காக இந்த வீடியோ எடுத்து போடுறோம். மொத்தமாக வந்து 47 கேள்விகள் இருக்குது. அதில் முதல் கேள்வி, பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி வேட்டையாடுதல். பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை வேட்டையாடுதல். இரண்டாவது கேள்வி, பரிணாமத்தின் வழிமுறை எப்படியானது? படிப்படியானது. பரிணாமத்தின் வழிமுறை படிப்படியானது. மூன்றாவது கேள்வி, தான்சானியா டேஷ் கண்டத்தில் உள்ளது? ஆப்ஷன் பி ஆப்பிரிக்கா. தான்சானியா ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ளது. நான்காவது கேள்வி, சிந்து சமவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர்? இது வந்து ஆப்ஷன் ஏ செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம். எல்லாருக்குமே தெரியும். சிந்துவெளி மக்களுக்கு வந்து இரும்பு பற்றியும் தெரியாது, குதிரையை பற்றியும் தெரியாது. இதை தெரிஞ்சு வச்சுங்க. இரும்பு குதிரையை ஞாபகம் வச்சுங்க. இரும்பு பற்றியும் தெரியாது, குதிரையை பற்றியும் தெரியாது. இதை வச்சு நம்ம ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணியிருக்கலாம். சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர்? அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம். ஐந்தாவது கேள்வி, சிந்து சமவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்தது? உலோக காலம். சிந்துவெளி நாகரிகம் எந்த காலத்தை சார்ந்தது? உலோக காலம். ஆறாவது கேள்வி, ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் என அழைக்கப்பட காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றின் கரைகளில் தோன்றியதால். ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் என அழைக்கப்பட காரணம் பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றின் கரையில் தோன்றியதால். ஏழாவது கேள்வி, 6500 ஆண்டுகளுக்கு பழமையான நாகரிகத்தின் நகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது ஆப்ஷன் ஏ ஈராக் வரும். ஈராக்கில் மெசபடோமியா அப்படின்ற ஒரு நகரம். 6500 ஆண்டுகளுக்கு பழமையான நாகரிகத்தின் நகரம் வந்து ஈராக். அடுத்து, இவற்றுள் எது தமிழக நகரம்? காஞ்சிபுரம். இவற்றுள் எது தமிழக நகரம்? காஞ்சிபுரம். வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாத நகரம் வந்து காஞ்சிபுரம். வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாத நகரம் காஞ்சிபுரம். 10வது கேள்வி, தமிழர்களின் நீர் மேலாண்மையை விளக்குவது எது? இதுக்கு வந்து கல்லணையும் வரும், காஞ்சிபுர ஏரிகளும் வரும். ஆப்ஷன் ஏ மற்றும் பி இரண்டுமே சரி. தமிழர்களின் நீர் மேலாண்மையை விளக்குவது கல்லணை மற்றும் காஞ்சிபுர ஏரிகள். 11வது கேள்வி, பின்வருவனவற்றுள் எது தொன்மையான நகரம் அல்ல? விடை ஆப்ஷன் டி சென்னை. பின்வருவனவற்றுள் எது தொன்மையான நகரம் அல்லனா சென்னை. 12வது கேள்வி, கீழடி அகழ்வாய்வுகளுடன் எது தொடர்புடைய நகரம்? ஆப்ஷன் ஏ மதுரை. கீழடி அகழ்வாய்வுகளுடன் எது தொடர்புடைய நகரம்னா மதுரை. 13வது கேள்வி, ஆரியர்கள் முதலில் டேஷ் பகுதியில் குடியமர்ந்தனர்? ஆப்ஷன் ஏ பஞ்சாப். ஆரியர்கள் முதலில் பஞ்சாப் பகுதியில் குடியமர்ந்தனர். 14வது கேள்வி, ஆரியர்கள் டேஷில் இருந்து வந்தனர்? ஆப்ஷன் சி மத்திய ஆசியா. ஆரியர்கள் மத்திய ஆசியாவிலிருந்து வந்தனர். 15வது கேள்வி, நம் நாட்டின் தேசிய குறிக்கோள் வாய்மையை வெல்லும் டேஷில் இருந்து எடுக்கப்பட்டது? ஆப்ஷன் டி உபநிடதம். நம் நாட்டின் தேசிய குறிக்கோள் வாய்மையை வெல்லும் உபநிடதத்திலிருந்து எடுக்கப்பட்டது. 16வது கேள்வி, வேத காலத்தில் என்ன விகிதத்தில் நிலவரி வசூலிக்கப்பட்டது? ஆப்ஷன் பி 6இல் 1 பங்கு, அதாவது 1/6. வேத காலத்தில் என்ன விகிதத்தில் நிலவரி வசூலிக்கப்பட்டது? 1/6, அதாவது 6இல் 1 பங்கு. 17வது கேள்வி, பௌத்த நூல்களின் பெயர் என்ன? திரிபிடகங்கள். பௌத்த நூல்களின் பெயர் என்ன? திரிபிடகங்கள். 18வது கேள்வி, சமணத்தின் முதல் தீர்த்தங்கரர் யார்? ஆப்ஷன் ஏ ரிஷபர். சமணத்தின் முதல் தீர்த்தங்கரர் யார்? ஆப்ஷன் ஏ ரிஷபர். 19வது கேள்வி, சமணத்தில் எத்தனை தீர்த்தங்கரர்கள் இருந்தனர்? ஆப்ஷன் பி 24. சமணத்தில் மொத்தம் 24 தீர்த்தங்கரர்கள் இருந்தனர். 20வது கேள்வி, 3ஆம் பௌத்த சபை எங்கு நடைபெற்றது? கட்டப்பட்டதுன்னு இருக்குது, நடைபெற்றது. ஆப்ஷன் சி வந்து பாடலிபுத்திரம். இந்த கேள்விக்கான விடை பாடலிபுத்திரம். 20வது கேள்வி, 3ஆம் பௌத்த சபை எங்கு நடைபெற்றது? அதுக்கான ஆன்சர் வந்து பாடலிபுத்திரம். மொத்தமாக வந்து 4 பௌத்த சபை நடந்திருக்கும். அதில் ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கார்த்தி நடிச்சிருப்பாருங்களா சிறுத்தை படம், அதில் வந்து ரத்னவேல் பாண்டியன் இருக்கும். ரத்னவேல் பாண்டியன் கார்த்தி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. முதல் சபை வந்து ரத்னவேல்னா ராஜகிரிகம். இரண்டாவது வந்து வேணா வைஷாலி. மூன்றாவது வந்து பானா பாடலிபுத்திரம், அதாவது பாண்டியன் வருது இல்லைங்களா, அதில் பாடலிபுத்திரம். நான்காவது வந்து கானா காஷ்மீர். இல்லை, இந்த ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். 21வது கேள்வி, புத்தர் தனது முதல் போதனையை எங்கு நிகழ்த்தினார்? ஆப்ஷன் பி சார்நாத். புத்தர் தனது முதல் போதனையை சார்நாத்தில் நிகழ்த்தினார்.
22வது கேள்வி, 4 மகா ஜனபதங்களின் மிகவும் வலிமையான அரசு எது? மகதம். 4 மகா ஜனபதங்களில் மிகவும் வலிமையான அரசு எதுன்னு பார்த்தீங்கன்னா மகதம். 23வது கேள்வி, கீழ்கண்டவர்களில் கௌதம புத்தரின் சமகாலத்தைச் சேர்ந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜாத சத்ரு. கீழ்கண்டவர்களில் கௌதம புத்தரின் சமகாலத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜாத சத்ரு. புத்தரோட சமகாலத்தவர் அஜாத சத்ருவும் வருவார், அதே போல் மகாவீரரும் வருவார். இதில் ஆப்ஷனில் அஜாத சத்ரு மட்டும்தான் இருக்குது. சப்போஸ் அஜாத சத்ரு இல்லைன்னா மகாவீரரும் வரும், அதையும் தெரிஞ்சு வச்சுங்க. 24வது கேள்வி, சரியான விடையை கண்டறியவும். விகாரைகள் எதற்காக பயன்படுத்தப்பட்டன? ஆப்ஷன் பி, பௌத்த துறவிகளின் தங்குமிடம். விகாரைகள் பௌத்த துறவிகளின் தங்குமிடமாக பயன்படுத்தப்பட்டன. 25வது கேள்வி, கீழ்காண்பானவற்றில் எது மௌரிய காலத்திற்கான சான்றுகள் ஆகும்? மூன்றுமே ஆன்சர். என்னென்னு பார்த்தீங்கன்னா அர்த்தசாஸ்திரம், இண்டிகா, முத்ரா ராட்சசம். இதில் அர்த்தசாஸ்திரம் நூல் எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா கௌடில்யர் என்கிற சாணக்கியர். இண்டிகா நூல் எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா மெகஸ்தனிஸ். முத்ரா ராட்சசம் எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா விசாகதத்தர். இது 3 ஞாபகம் வச்சுங்க. அர்த்தசாஸ்திரம்னா கௌடில்யர் என்கிற சாணக்கியர், இண்டிகானா மெகஸ்தனிஸ், முத்ரா ராட்சசம்னா விசாகதத்தர். இந்த 3மே மௌரிய காலத்திற்கான சான்றுகள். 26வது கேள்வி, சந்திரகுப்த மௌரியர் அரியணையை துறந்து டேஷ் என்னும் சமண துறவியோடு சரவண பெலகுலாவுக்கு சென்றார். ஆப்ஷன் ஏ, பத்ரபாகு. சந்திரகுப்த மௌரியர் அரியணையை துறந்து பத்ரபாகு என்னும் சமண துறவியோடு சரவண பெலகுலாவுக்கு சென்றார். அதாவது சரவண பெலகுலாவிற்கு சென்றார்ன்றதும் தெரிஞ்சு வச்சுங்க. கேள்வி பத்ரபாகுவுடன் சந்திரகுப்த மௌரியர் அரியணை துறந்து எங்கே சென்றார் அப்படின்னு கூட கேட்கலாம், அதனால் தெரிஞ்சு வச்சுங்க. சந்திரகுப்த மௌரியர் அரியணையை துறந்து பத்ரபாகு என்னும் சமண துறவியோடு சரவண பெலகுலாவுக்கு சென்றார். 27வது கேள்வி, செலுக்கஸ் நிகேதர் அவரோட தூதுவர் ஆப்ஷன் டி, மெகஸ்தனிஸ். செலுக்கஸ் நிகேதரோட தூதுவர் மெகஸ்தனிஸ். இவர் தான் இண்டிகோன்ற நூலை எழுதியிருப்பார். 28வது கேள்வி, மௌரிய வம்சத்தின் கடைசி அரசர் யார்? ஆப்ஷன் சி, பிரகத்ரதா. மௌரிய வம்சத்தின் கடைசி அரசர் பிரிகத்ரதர். 29வது கேள்வி, தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர்? ஆப்ஷன் பி, சேரன் செங்குட்டுவன். தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் சேரன் செங்குட்டுவன். 30வது கேள்வி, கீழ்காணும் அரச வம்சங்களில் எது சங்க காலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை? ஆப்ஷன் சி, பல்லவர்கள். கீழ்காணும் அரச வம்சங்களில் எது சங்க காலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இல்லைன்னா பல்லவர்கள். 31வது கேள்வி, பாண்டியர் ஆட்சிக்கு பின் ஆட்சிக்கு வந்தோர் டேஷ் ஆவர்? களப்பிரர்கள். பாண்டியர் ஆட்சிக்கு பின் ஆட்சிக்கு வந்தோர் யார்? களப்பிரர்கள். 32வது கேள்வி, சங்ககால நிர்வாக முறையில் மிகச்சிறிய நிர்வாக அமைப்பு ஆப்ஷன் சி, ஊர். சங்ககால நிர்வாக முறையில் மிக சிறிய நிர்வாக அமைப்பு ஊர். 33வது கேள்வி, குறிஞ்சி நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்களின் தொழில் யாது? ஆப்ஷன் சி, வேட்டையாடுதல் மற்றும் சேகரித்தல். குறிஞ்சி நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்களின் தொழில் வேட்டையாடுதல் மற்றும் சேகரித்தல். 34வது கேள்வி, கடைசி மௌரிய அரசரை கொன்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புஷ்யமித்ரர். கடைசி மௌரிய அரசரை கொன்றவர் புஷ்யமித்ரர். 35வது கேள்வி, சாதவாகன அரச வம்சத்தை தோற்றுவித்தவர்? ஆப்ஷன் ஏ, சிமுகா. சாதவாகன அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் சிமுகா. 36வது கேள்வி, குஷான பேரரசர்கள் அனைவரிலும் தலை சிறந்தவர்? கனிஷ்கர். குஷான பேரரசர்கள் அனைவரிலும் தலை சிறந்தவர் கனிஷ்கர். 37வது கேள்வி, கிமு 2ஆம் நூற்றாண்டில் டேஷ் பகுதியில் கண்டாரா சமஸ்கிருத பள்ளி தழைத்தோங்கியது? ஆப்ஷன் ஏ, தக்காணம். கிமு 2ஆம் நூற்றாண்டில் தக்காணம் பகுதியில் கண்டாரா சமஸ்கிருத பள்ளி தழைத்தோங்கியது. 38வது கேள்வி, சாகர்கள் டேஷ் நகரத்தை தலைநகராக கொண்டு காந்தாரா பகுதியை ஆட்சி செய்தனர்? ஆப்ஷன் ஏ, சிர்கப். சாகர்கள் சிர்கப் நகரத்தை தலைநகராக கொண்டு காந்தாரா பகுதியை ஆட்சி செய்தனர். 39வது கேள்வி, குப்த வம்சத்தை நிறுவியவர்? ஸ்ரீகுப்தர். குப்த வம்சத்தை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர். சந்திரகுப்தருக்கும் பாருங்கள், விஷ்ணுகுப்தருக்கும் குப்தர்னு வருது, அதனால் அந்த கேள்வியோடு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. குப்த வம்சத்தை நிறுவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்தர் வரும். 40வது கேள்வி, பிரியாகை மெய்கீர்த்தியை இயற்றியவர்? அரிசேனர். பிரியாகை மெய்கீர்த்தியை இயற்றியவர் அரிசேனர். 41வது கேள்வி,
சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட ஒற்றை இரும்பு தூண் டேஷ் என்ற இடத்தில் உள்ளது. ஆப்ஷன் ஏ மெக்ராலி. சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட ஒற்றை இரும்பு தூண் டேஷ் என்ற இடத்தில் உள்ளது. மெக்ராலி. 42வது கேள்வி, அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்தியர் யார்? ஆப்ஷன் பி சுஷ்ருதர். அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்தியர் சுஷ்ருதர். 43வது கேள்வி, வங்காளத்தின் கவுட அரசர் யார்? ஆப்ஷன் ஏ சசாங்கர். வங்காளத்தின் கவுட அரசர் சசாங்கர். 44வது கேள்வி, வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியது யார்? ஆப்ஷன் பி இரண்டாம் நந்திவர்மன். வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியவர் இரண்டாம் நந்திவர்மன். 45வது கேள்வி, கீழ்காண்பனவற்றுள் முதலாம் மகேந்திரவர்மன் சூட்டிக்கொண்ட பட்டங்கள் யாவை? ஆப்ஷன் 3மே ஆன்சர். இவை 3ம் தான் ஆன்சர். என்னென்னு பார்த்தீங்கன்னா மத்தவிலாசன், விசித்திரசித்தன், குணபாரன். கீழ்காண்பனவற்றுள் முதலாம் மகேந்திரவர்மன் சூட்டிக்கொண்ட பட்டங்கள் மத்தவிலாசன், விசித்திரசித்தன், குணபாரன். 46வது கேள்வி, கீழ்காண்பனவற்றில் இரண்டாம் புலிகேசியின் வெற்றிகளை விவரிக்கும் கல்வெட்டு. ஆப்ஷன் ஏ ஐகோல் கல்வெட்டு. கீழ்காண்பனவற்றில் இரண்டாம் புலிகேசியின் வெற்றிகளை விவரிக்கும் கல்வெட்டு ஐகோல் கல்வெட்டு. கடைசி கேள்வி, ராஷ்டிரகூட வம்சம் குறித்து கீழ்காணும் கூற்றுகளை சிந்தித்து அவற்றில் எவை சரியான கூற்றென்று கண்டறியவும். முதல் கூற்று, இவ்வம்சத்தை நிறுவியவர் தந்தி துர்கா. இரண்டாவது, அமோகவர்ஷர் கவிராஜ மார்க்கத்தை ஏற்றினார். மூன்றாவது கூற்று, முதலாம் கிருஷ்ணர் எல்லோராவில் கைலாசநாதர் கோயிலை கட்டினார். இது 3மே சரியானது. ராஷ்டிரகூத வம்சத்தை குறித்து சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வம்சத்தை நிறுவியவர் தந்தி துர்கா. அமோகவர்ஷர் கவிராஜ மார்க்கத்தை ஏற்றினார். மூன்றாவது, முதலாம் கிருஷ்ணர் எல்லோராவில் கைலாசநாதர் கோயிலை கட்டினார். இது 3மே ராஷ்டிரகூட வம்சத்தை குறித்து சரியான கூற்றாகும். சரிங்களா? இதுதான் 47 6ஆம் வகுப்பு வரலாற்று பாடப்புத்தகத்தில் பின்னாடி கேட்டிருக்க புக் பேக் கொஷினோட ஆன்சரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கங்க. எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இப்படிக்கு கனகாஞ்சிவா. நன்றி, வணக்கம்.